சென்னையில் நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டது பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பருத்தி விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நூற்பாலைகள் புதிய விலை உயர்வை அறிவித்துள்ளன. அதன்படி முன்பு கிலோ 217 ரூபாய்க்கு விற்பனையான நூல் தற்போது 224 ரூபாயாகவும் 40ஆம் எண் நூல் 335 ரூபாயிலிருந்து 342 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. கோடைக்காலத்தில் ORS மற்றும் ORSL வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை மேற்கொள்ள மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்டவைகளால் நீர்சத்து இழப்பு ஏற்படும் போது உலக சுகாதார அமைப்பு மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கூடிய ORS மட்டுமே மருந்தகத்தின் விற்பனையாளர்கள் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்ப அலையில் குழந்தைகளுக்கு நீர்சத்து குறைபாடு ஏற்பட்டால் பெற்றோர்கள் ORS-ஐ வாங்கிக் கொடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் தரமற்ற வகைகளை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் கடும் கோடை வெயிலின் தாக்கத்தால் ஆந்திர மாநிலம் முலாம்பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை 100 டிகிரியை எட்டுவதால் தர்பூசணி, முலாம்பழம், நுங்கு உள்ளிட்ட பழங்களின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்படும் முலாம்பழங்களுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. முன்பு 4 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முலாம்பழம் தற்போது வரத்து குறைவு காரணமாக 2 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ராமேஸ்வரத்தில் புனித அக்னி தீர்த்த கடற்கரையில் பாதாள சாக்கடை உடைந்து கழிவுநீர் கலந்ததால் பக்தர்கள் புனித நீராடக்கூடிய இடம் மாசடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நகராட்சி பாதாள சாக்கடை குழாய் உடைந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் கலக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கழிவுநீர் கலந்த நீரில் குளிக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில்வே துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ரயில்வே கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறையை தனியார் மயப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக 2% ஆட்குறைப்பு செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் இதனால் தென்னக ரயில்வேயில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து விழுப்புரம் ரயில் நிலையத்திலும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். கடந்த சில நாட்களாக கடுமையான கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் இன்று திடீரென வானம் மேகமூட்டத்துடன் கூடிய திடீர் இடி மழையானது பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்தது. அதிலும் குறிப்பாக திருப்பூர் செட்டிப்பாளையம், கோவில்வழி மற்றும் செவந்தாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஐஸ் கட்டிகளுடன் பெய்த இந்த மழையால் அந்த பகுதி பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கோடை காலத்தில் பெய்த இந்த மழையானது வெப்பத்தை தணித்து தற்போது குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பாலா, நன்றி பாலாஜி விவரங்களுக்கு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அனுமந்தபுரம் வனப்பகுதியில் வெடிக்காத ராணுவ குண்டுகளை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. கடந்த 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் யாசுன் யாதவ் தனது நண்பர்களுடன் மலையேற்றத்தில் ஈடுபட்டார். அப்போது ராணுவ பயிற்சிக்கு பயன்படுத்தும் வெடிக்காத குண்டுகளை கண்டெடுத்த நிலையில் அது எதிர்பாராத விதமாக வெடித்தது. இதில் யாசுன் யாதவ் உயிரிழந்தார். மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து அனுமந்தபுரம் வனப்பகுதியில் சிதறிக் கிடக்கும் வெடிக்காத குண்டுகளை ராணுவத்தினர் சேகரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி உள்கடை வீதியில் இருசக்கர வாகனம் திடீர் என்று தீப்பற்றி எரிந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. காந்திநகரை சேர்ந்த தன்ராஜ், மலர் தம்பதி இருசக்கர வாகனத்தில் நெய்வேலிக்கு சென்றனர். கரம்பக்குடி கடைவீதியில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து புகை வெளியானதால் இருவரும் கீழே இறங்கியுள்ளனர். அதற்கு பிறகு சற்று நேரத்தில் தீப்பிடித்து மளமளவென்று பரவி இருசக்கர வாகனம் எரிந்து எலும்புக்கூடானது. ரயில்வே துறையில் பணியிடங்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசு கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் அருகே தென்னக ரயில்வே மண்டல அலுவலகம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கமிட்டனர். தென்னக ரயில்வேயில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பு விழாவுக்கு முன்பே சேதமடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகரிகத்தான் ஊராட்சியில் கிராம மக்களின் மருத்துவ தேவைக்கு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. பணி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை. இந்நிலையில் அதன் சுவர்களில் பெரிய அளவிலான விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதோடு தரைத்தள டைல்ஸ்கள் பெயர்ந்து அடித்தளம் உள்வாங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே குண்டும் குழியுமாக உள்ள புலியூர் கீழ்குப்பம் இடையிலான சாலை 6 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பல கிராமங்களுக்கு முக்கிய இணைப்பு வழியாகவும் பாரூர் ஏரிக்கு செல்லக்கூடிய சாலையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாலை 6 ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையிலேயே உள்ளதால் தினமும் அந்த வழியாக செல்வோர் விபத்தில் சிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் சமூக நலத்துறை அலுவலகத்தில் சாரை பாம்பு புகுந்ததால் ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாபகமாக மீட்டு ஆள் இல்லாத வனப்பகுதியில் விடுவித்தனர்.